Hi friends, welcome to Top Up. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஜோக்கர் ஹீத் லெட்ஜர். அவர் த டார்க் நைட் அப்படிங்கிற படத்தில் ஜோக்கராக நடித்தார். அந்த படத்தில் நடந்த சில ட்விஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டோபர் நோலன் டார்க் நைட் அப்படிங்கிற படத்துக்காக பேட்மேன் ஹீரோவை செலக்ட் பண்ணுறதுக்காக ஆடிஷன் நடத்தினார். அந்த ஆடிஷனில் ஹீத் லெட்ஜரும் தான் பேட்மேன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட போய் ஆடிஷனில் கலந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன கிறிஸ்டோபர் நோலன் இவரை செலக்ட் பண்ணார். பட் ஹீரோவாக இல்லை, ஜோக்கராக. ஏன்னா பேட்மேனுக்கு இவர் ரொம்ப யங்காக இருப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக இவரை செலக்ட் பண்ணாமல் கிறிஸ்டியன் பேலை பேட்மேனை செலக்ட் பண்ணார். ஹீத் லெட்ஜரை ஜோக்கருக்கு செலக்ட் பண்ணார். பட் ஹீத் லெட்ஜரோட ஆசை பேட்மேன் ஆகணும் அப்படின்னு தான். கிறிஸ்டோபர் நோலன் ஹீத் லெட்ஜரை ஜோக்கராக செலக்ட் பண்ணதும் எல்லா மீடியாவும் ஹீத் லெட்ஜரை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ட்ரோல் பண்ண எல்லார் மூஞ்சிலையும் இவருக்கு அறிவு பூசினார். டார்க் நைட் படத்தில் ஆல்ஃப்ரெட்டாக நடித்த மைக்கேல் கெயின், இவர் எல்லா கிறிஸ்டோபர் நோலன் படத்துலையும் இருப்பார். ஒரே ஆக்டர் ஹீத் லெட்ஜர் மட்டும்தான். அதே மாதிரி தான் இறந்த அப்புறமும் ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரே ஆக்டர் ஹீத் லெட்ஜர் மட்டும்தான். ஹீத் நாளும் முடிஞ்சு இவர் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஜோக்கராக போய் இறங்கியிருக்காரு. ஹீத் லெட்ஜர் அந்த 43 நாளும் ஒரு ஜோக்கர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற குறிப்புகள் எடுத்து ஒரு டைரி எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு அந்த ஜோக்கர் கேரக்டருக்காக அவர் ப்ரிப்பேர் ஆயிருந்தார். என்னதான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்கப் மேன் இருந்தாலும் ஹீத் லெட்ஜர் ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டருக்காக இவரே தான் சொந்தமாக மேக்கப் போட்டுக்கிட்டாரு. தனக்கு தானே சொந்தமாக மேக்கப் போட்டுக்கிற ஒரு கேரக்டர் தான் ஜோக்கர். ஸோ அது ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவரே சொந்தமாக மேக்கப் போட்டுக்கிட்டார். அந்த படத்தில் நீங்கள் ஷார்ப்பாக நோட் பண்ணிங்கன்னா அவராக ஓன் மேக்கப் போட்டுக்கிட்டது அவரோட கையிலையும் தெரியும். மைக்கேல் கெயின் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த எல்லாரும் இவரை பார்த்து பயந்துருக்காங்க. இவர் ஒரு மேட்மேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜோக்கர் மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்கேட் போர்டு ஓட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இருந்திருக்காரு. ஜோக்கர் கெட்டப்பில் ஸ்கேட் போர்டு ஓட்டிக்கிட்டு க்ரூவையும் மிரட்டியிருக்காரு. இல்லை வார்ன் பண்ணும்போதும் அவங்களோட வாயில் கத்தியை விட்டு கிழிச்சு அதை அவங்களுக்கு லைஃப் டைம் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆன ஹீத் லெட்ஜர் இந்த படத்தில் கிறிஸ்டோபர் நோலன் பெர்மிஷனோட அந்த ஸ்மைலோட ஆட் பண்ணியிருக்காரு. ஹீத் லெட்ஜர் ஸ்கிரிப்ட்லேயே இல்லாத நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலனே ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்காரு. அவர் எதையெல்லாம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜோக்கர் கேரக்டர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த செல்லில் இருக்கும்போது நக்கலாக கை தட்டுற அந்த சீன் ஹீத் லெட்ஜரோட சொந்த ஐடியா. அது மட்டும் ஜோக்கரை விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் இவரை ரியலாகவே அடிக்க சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த சீன் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடி வாங்குற மாதிரி ரியலாகவே வாங்கியிருக்காரு. என்னதான் படம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடாக ஹிட் ஆகிருந்து இவருக்காக உலகம் பூரா பல ரசிகர்கள் இருந்தாலும் ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருந்தாலும் இவருக்கு அது எதுவுமே தெரியாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி இவர் உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கு. இறக்கிறதுக்கு முந்தின நாள் தன்னோட ஒரே பொண்ணு கூட சந்தோஷமாக விளையாடி இருந்திருக்காரு. விளையாடி முடிச்சுட்டு அடுத்த நாள் இறந்துட்டார். இவர் இறக்கும்போது இவருக்கு வயசு வெறும் 28 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹீத் லெட்ஜர் த டார்க் நைட் படத்தில் இருக்கும்போது நடந்த சில இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது பர்சன் இல்லை வேறு ஏதாவது